வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு புதுமையான த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரே நாள் ராத்திரியில் 2 ஆண்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு பெண் காணாமல் போகிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் உயரதிகாரியான தீபக் கேஸ்குள்ளே வராரு. இவருக்கு ஹெல்ப்பாக கௌதம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிளும் இந்த கேஸ்குள்ளே வராரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை எப்படி முடிக்கிறாங்க, இந்த கேஸுக்கு என்ன நடந்துச்சு, இந்த கொலையாளி யார், இந்த கேஸ்னால் இவங்களோட பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காக சொல்லியிருக்க படம் தான் துருவங்கள் 16. இது நடிகர் ரஹ்மானோட ஒன் மேன் ஷோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. தீபக் அப்படிங்கிற கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் ஃபுல்லாக நகரும். ஸோ அந்த கேரக்டரில் பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆகிறாரு ரஹ்மான். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரிக்கு என்ன பாடி லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்கு என்ன டைலாக் டெலிவரி இருக்கும், அதையெல்லாம் பர்ஃபெக்டாக அவரோட நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு ரஹ்மான். டெல்லி கணேஷ் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் அவரோட ட்ரேட்மார்க்கான நடிப்பை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. இவங்க 2 பேர்த்த தவிர்த்து படத்தில் நடித்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுமுகங்கள் தான். கௌதம் அப்படிங்கிற கான்ஸ்டபிளாக வர்ற பிரகாஷ் அவரோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. நியூஸ் பேப்பர் பாயாக வர்ற ஷரத் அவரோட வித்தியாசமான நடிப்பு மூலம் கவனம் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஆங்கிள்ஸ், வித்தியாசமான ஷார்ட்ஸ், வித்தியாசமான கலர் டோன் யூஸ் பண்ணி இந்த த்ரில்லர் மூவியை இன்னும் ஒரு நல்ல படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ண சுஜித். இந்த படத்தோட எடிட்டர் ஸ்ரீஜித்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் லீனியர் அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு குழப்பம் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாதபடியாக ஸ்ரீஜித் பார்த்துக்கிறாரு. ஜாக்ஸ் பிஜாயோட பிஜிஎம் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இவரோட மியூசிக் தான் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். 21 வயசு இளைஞனான டைரக்டர் கார்த்திக் நாராயணுக்கு இது முதல் படம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணவே தோணாது. ஒரு அனுபவம் உள்ள டைரக்டர் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படம் த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியன்ஸை கடைசி வரைக்கும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன தான் கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கடைசியில் நம்ம கெஸ் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பக்காவான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு டீட்டெயிலை மிஸ் பண்ணால் கூட கதை புரியாமல் போகிறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எந்த விதமான கமர்ஷியல் திணிப்புகளும் இல்லாததுக்காகவே டைரக்டர் கார்த்திக் நாராயணை நம்ம எத்தனை தடவை வேணாலும் பாராட்டலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதுவிதமான படங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மேலும் தமிழ் சினிமாவை பற்றி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் ஆன் ஹெவன்.